இந்த நாளிலும் கூட ஒரு மிஷனரி குறித்து நாம் அறிந்து கொள்ள போகிறோம். 1628 ஆண்டிலிருந்து 1688 ஆண்டுகளாக வாழ்ந்ததான ஜான் பனியன் என்ற மிஷனரி குறித்து நாம் இந்த நாளிலே அறிந்து கொள்ள போகிறோம். இங்கிலாந்து தேசத்துல பெட்ஃபோர்டு என்ற இடத்துல அவர் பிறந்தார். அவருடைய தாய் தகப்பன் பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவை அறியாத குடும்பத்தை சேர்ந்தவர்கள். அவர்கள் ரொம்ப ஏழ்மையான குடும்பத்திலே வாழ்ந்ததான ஒரு சூழ்நிலையில இருந்தாங்க. அவர் இளமை வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா அவர் அதிகமாக பொய் சொல்லுகிறவராக, பெற்றோருக்கு கீழ்ப்படியாதவராக, அநேகரை ஏமாற்றுகிறவராக இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே வாழ்ந்து கொண்டிருந்தார். அவர் உயர்கல்வி கற்கக்கூடாதபடிக்கு அவங்க குடும்பத்தில் ஏழ்மை இருந்தது நிமித்தமாக அவருடைய தகப்பனார் பார்த்தீங்கன்னா பாத்திரங்களை சரி செய்கிற வியாபாரத்தை செய்து வந்தார். அந்த தொழிலை இவரும் கற்றுக்கொண்டு இவரும் அந்த வேலையை செய்து வந்தார். ஆனால் இவருடைய உள்ளத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சமாதானம் இல்லை. அவருக்குள்ளாக வேதனைகள் அதிகமாக காணப்பட்டது. அந்த சூழ்நிலையில பார்த்தீங்கன்னா அவர் 16வது வயதுல இராணுவத்துல சேர்ந்து கொண்டார். இராணுவத்துல சேர்ந்து 2 ஆண்டுகள் கழித்து அவருக்கு ஒரு தகவல் வருது, அவருடைய தாயாரும் சகோதரியும் மறித்து போயிட்டாங்கன்னு சொல்லி. இதை கேட்டு மிகுந்த வேதனையோடு இருந்தார். அந்த சூழ்நிலையில பார்த்தீங்கன்னா இராணுவத்திலிருந்து அவருக்கு ஒரு தகவல் வருது, நீங்க எல்லையில போய் போர் செய்யணும், அதனால நீங்க கிளம்புங்கன்னு சொல்லி ஒரு தகவல் வருது. அவர் மிகுந்த மனவேதனையோடு சற்று தாமதமாக கிளம்பும் போது பார்த்தீங்கன்னா மறுபடியும் அவருக்கு ஒரு தகவல் வருது, நீங்க அந்த எல்லைக்கு போக வேண்டாம், நீங்க இங்கிருந்தே வேலை செய்ய, உங்களுக்கு பதிலாக வேறு ஒரு மனுஷரை நாங்க அனுப்பிட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு தகவல் வந்தது. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா அவருக்கு இன்னொரு தகவல் வருது, இவருக்கு பதிலாக போன அந்த மனுஷர் போரிடும் போது மரித்து போயிட்டான்னு சொல்லி ஒரு தகவல் வருது. அதை கேட்டதும் இவருக்குள்ளாக அதிகமான பதட்டம், ஒரு பயம், கலக்கம் உண்டாகி அவர் நினைக்கிறாரு, ஐயோ ஏதோ ஒரு சக்தி என்னை காப்பாற்றி இருக்கு, நான் இருக்க வேண்டிய இடத்துல இன்னொருத்தர் போய் அவர் மரிச்சு போயிட்டாரே, ஆனா நான் இன்னைக்கு பிழைத்து கொண்டேனேன்னு சொல்லி தேவனை தேட அவர் ஆரம்பித்தார். கடவுளால தான் நான் காப்பாற்றப்பட்டிருக்கேன், இன்னைக்கு என்னோட உயிர் ஜீவனோடு இருக்குன்னா அதுக்கு தேவன் தான் காரணம்னு சொல்லி அவர் நினைக்க ஆரம்பித்தார். அவர் பார்த்தீங்கன்னா அந்த சூழ்நிலையில அவரால் அங்க இராணுவத்துல இருக்க முடியாம 19வது வயதுல அவர் அங்கிருந்து திரும்பி வந்து தன்னுடைய தகப்பனார் செய்ததான அந்த பாத்திரத்தை பழுது பார்க்கிற வேலையை மறுபடியும் செய்ய ஆரம்பித்தார். அவர் 19வது வயதுல அவர் பார்த்தீங்கன்னா திருமணம் செய்யும்படியாக அவருக்கு ஒரு நல்ல பெண் கிடைத்தார்கள். நல்ல விசுவாசம் உள்ள கிறிஸ்துவ பெண் கிடைத்தார்கள். இது பார்த்தீங்கன்னா தேவனால அவருடைய வாழ்க்கையில ஒரு திருப்பு முனையாக அமையும்படியாக கர்த்தரே இந்த வாழ்க்கை துணையை அவருக்கு கொடுத்திருக்கிறாங்க. இதன் மூலியமாக அவர் வாழ்க்கை மாற்றப்பட்டது. அவருடைய கெட்ட குணங்கள் எல்லாம் மாற்றும்படியாக அவளுடைய மனைவியின் சபைக்கு அவரை அழைத்து செல்வார். மனைவியின் விருப்பத்துக்கு ஏற்றபடியாக அவர் சபைக்கு போக ஆரம்பித்தவுடன் அவருக்குள்ளாக இருந்த அந்த கெட்ட சுபாவங்கள் மாற ஆரம்பித்தது. சிறிது குணங்களை மாற்றிக்கொண்டார். அப்படியே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவர் அந்த பாத்திர வியாபாரத்தை செய்து வந்தார். ஆண்டவரை அறிஞ்சுக்கணும், ஜீவனுள்ள தேவன் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி இவர் ஆண்டவருக்குள்ளாக தன்னை வளர்க்கும்படியாக ஒரு வாசல் திறக்கப்பட்டது. அப்ப இவர் பாத்திரம் வியாபாரம் செய்யும் போது பார்த்தீங்கன்னா 3 பெண்கள் வந்து சுவிசேஷத்தை அறிவித்தார்கள். ஆண்டவரை குறித்து அறிந்த உடனே அவருக்குள்ளாக ஒரு பாரம் ஏற்பட்டது. ஐயோ நானும் ஊழியர் செய்யணும், ஆண்டவரை குறித்து இன்னும் அறிந்துக்கணும்னு சொல்லி அவருக்குள்ளாக வந்த அந்த தாகத்தின் மூலியமாக பார்த்தீங்கன்னா அவர் ஆண்டவரை குறித்து அதிகமாக அறிந்து கொள்ள பிரயாசப்பட்டார். அந்த பிரயாசத்தின் நிமித்தமாக மார்ட்டின் லூதர் என்றவருடைய புத்தகத்தை அவர் படித்தார். அதன் மூலியமாக அநேக காரியங்களை அவர் கற்றுக்கொண்டது நிமித்தமாக வேதத்தையும் அதிகமாக படிக்க ஆரம்பித்தார். இவர் ஆண்டவருக்குள்ளாக வளர ஆரம்பித்த உடனே பார்த்தீங்கன்னா திடீரென்று ஒரு நாள் அவர்களுடைய மனைவி மரித்து போறாங்க. அந்த சூழ்நிலையில இவர் அதிகமாக கலக்கம் அடைந்து, யாருமே இந்த உலகத்துல நிரந்தரமானவர்கள் அல்ல, இந்த உலகத்துல நிரந்தரமானவர்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டும்தான், நான் இனிமேல் ஆண்டவருக்காக மட்டும் நான் வாழ போறேன்னு சொல்லி ஒரு முடிவெடுத்தார். அவர் அந்த முடிவிலே உறுதியாக இருந்து ஆண்டவருக்குள்ளாக தன்னை பலப்படுத்தும்படியாக
தேவனை பற்றி இன்னுமாக அதிகமாக அறிந்து கொண்டு சுவிசேஷ பணிகளை செய்ய ஆரம்பித்தார். அநேக கிராமங்களுக்கு போய் சுவிசேஷ வேலைகளை செய்தார். அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா அநேக தடைகள் ஏற்பட்டது. அப்போ அந்த இங்கிலாந்து தேசத்துல அரசாங்கத்தின் மூலியமாக ஒரு சட்டம் உண்டானது. இந்த இங்கிலாந்து தேசத்துல போதகரை தவிர மற்ற யாரும் சுவிசேஷத்தை அறிவிக்க கூடாதுன்னு ஒரு சட்டம் வந்தது. ஆனா அந்த சட்டத்தை எல்லாம் மீறினவராக சுவிசேஷமானது என் மேல் விழுந்த கடமைன்னு சொல்லி அவர் சுவிசேஷத்தை அறிவிக்க ஆரம்பித்தார். அவர் கிராமத்துல சுவிசேஷத்தை அறிவிக்கும் போது பாத்தீங்கன்னா அவரை கைது செய்து கொண்டு போயிட்டாங்க. அப்போ அவரை சிறைச்சாலையில் அடைக்கிறதுக்கு முன்பதாக ஜட்ஜி கேட்கிறாரு, நீங்க இனிமேல் சுவிசேஷத்தை அறிவிக்க மாட்டேன்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு 3 மாசத்துல நான் விடுதலை கொடுக்குறேன்னு சொல்றாரு. அப்ப அவர் சொல்றாரு, சுவிசேஷமானது என் மேல் விழுந்த கடமை, அதை நான் செய்யாம இருக்க முடியாது. இன்னைக்கு நீங்க என்னை விடுதலை ஆக்கினாலும் நாளைக்கு நான் வெளியே போய் ஆண்டவருடைய துணையோடு கூட சுவிசேஷத்தை கட்டாயமாக அறிவிப்பேன்னு சொல்லி சொன்னோன்னே அந்த ஜட்ஜுக்கு கடுமையான கோபம் 3 ஆண்டு சிறை தண்டனை 12 ஆண்டுகள் சிறை தண்டனையாக மாற்றி விட்டாராமா. அவரை பார்த்தீங்கன்னா சிறையில் அடைக்கிறாங்க. ஒரு சின்ன அறையில, இருட்டான அறையில, அவர் கூட ஒரு அறையில 50 பேர் தங்கும்படியாக ஒரு கடுமையான தண்டனை அவருக்கு வழங்கப்பட்டது. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரே இடத்துல 50 பேர் தங்கியிருப்பதனால அவர்களுக்கு பலவிதமான வியாதிகள் அவர்களை தொற்றக்கூடிய ஒரு சூழ்நிலை காணப்படுது. அந்த இடத்திலும் அவர் சோர்ந்து போகாதவராக, அனுதினமும் ஜெபிக்கிறவராக, வேதத்தை தியானிக்கிறவராக, அதில் தவறாதவராக நிலைத்து நின்றார். சிறைச்சாலையில இருந்ததான கொலைகாரர்கள், கொள்ளைக்காரர்கள், தீய காரியங்களை செய்து அந்த சிறையில் அடைக்கப்பட்ட அநேகருக்கு சுவிசேஷத்தை அவர் சொல்ல ஆரம்பித்தார். அங்கேயும் பார்த்தீங்கன்னா சிறைச்சாலையிலே ஒரு குழுவாக கூடி ஜெபிக்கும்படியாக ஒரு குழுவை ஏற்படுத்தினார். அநேகர் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை அந்த சிறைச்சாலையில ஏற்றுக்கொண்டாங்க. அந்த சிறைச்சாலையில இருந்துதாங்க அவர் மோட்ச பிரயாணம் என்ற புத்தகத்தை எழுதினாருங்க. அந்த மோட்ச பயணம் என்ற புத்தகம் பார்த்தீங்கன்னா அநேகருக்கு ஆசீர்வாதமான புத்தகமாக காணப்பட்டது. அந்த மோட்ச பயணத்துல வேத வார்த்தைகளின் அடிப்படையில பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண எளிமையான ஜனங்களும் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு கதை வடிவிலே அவர் பார்த்தீங்கன்னா எழுதியிருக்கிறாருங்க. நாம எப்படியாக மாம்ச இச்சைகளை அடக்கி நம்மளுடைய இந்த உலகத்துல பிறந்த மனிதர்கள் பிரயாணிக்கிறதான வாழ்க்கை மோட்சத்துக்கு போகும்போது அதுல எப்படிப்பட்ட தடைகள் எல்லாம் வரும், அதை நாம எப்படி மேற்கொண்டு அந்த பிரயாணத்தை செய்யறதுன்னு சொல்லி எளிமையாக ஜனங்கள் புரிந்து கொள்ளுகிற வகையில அவர் எழுதினாருங்க. அதன் மூலியமாக பார்த்தீங்கன்னா அநேகம் தொடப்பட்டு ரட்சிக்கப்பட்டாங்க. அவர் மறுபடியுமாக விடுதலையாகி அவர் கிராமங்களுக்கு அவர் ஒரு சபையை தொடங்கினார். சபையை தொடங்கி அநேக ஜனங்கள் சீர்திருத்தமாக வாழும்படியாக, தன்னுடைய மந்தைகளை சரியான நல்வழியில நடக்கும்படியாக கவனம் செலுத்தினார். அவர் சபையில இருந்தவர்கள் எல்லாம் கர்த்தருக்காக ஊழியத்தை செய்யும்படியாக உற்சாகப்படுத்தினார். அது மாத்திரம் இல்லாம குடும்பத்திலிருந்து பிரிந்து வாழ்ந்து கொண்டிருந்ததான ஒரு வாலிப மகனை அவளுடைய பெற்றோரோட சேர்த்து வைக்கும்படியாக அவர் கடுமையாக பிரயாசப்பட்டு 40 மைல் கடுமையான பிரயாணத்தை மேற்கொண்டு அந்த மகனை நடந்தே கொண்டு போய் தன்னுடைய தாய் தகப்பனோடு சேர்த்து வைத்து அவர்கள் குடும்பமாக வாழும்படியாக பிரயாசப்பட்டார். அவர் கடுமையாக மழையிலே நனைந்தது நிமித்தமாக அவருடைய உடல்ல அநேக பலவீனங்கள் ஏற்பட்டது. அந்த பலவீனத்தின் நிமித்தமாக அவர் வியாதி படுக்கையில இருந்து அவர் மரித்து போகிற ஒரு சூழ்நிலை உண்டானது. இப்படிப்பட்டதான கிறிஸ்துவை அறியாத ஒரு குடும்பத்துல பிறந்து, கல்வி அறிவு இல்லாத ஒரு குடும்பத்துல இருந்து, ஏழ்மையான குடும்பத்துல இருந்து அவர் ஆண்டவரை அறிந்து கொள்ளும்படியாக, அவர் உலகத்துல நல்லவராக அல்ல கெட்டவராக வாழ்ந்த ஒரு மனிதனை திருத்தும்படியாக கர்த்தர் அந்த மனுஷனை மாற்றும்படியாக கிரியை செய்தாருங்க. எப்பேற்பட்ட மனிதர்களையும் கர்த்தரால மாற்ற முடியும் அப்படிங்கிறதுக்கு ஜான் பனியன் என்ற மிஷனரியோடைய வாழ்க்கை நமக்கு முன்பதாக ஒரு சரித்திரம் படைத்திருக்கு. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படிக்காக தேவன் உலகத்திலே பைத்தியமானவர்களை தெரிந்து கொண்டார் என்ற வார்த்தை எவ்வளவு உண்மையுள்ள வார்த்தையாக இருக்கு பார்த்தீங்களா? எவரையும் மேன்மைப்படுத்தி கர்த்தருக்காக பயன்படுத்த ஆண்டவரால முடியுங்க.
என்னால் முடியாது, என்னால் இதை செய்ய முடியாதுன்னு சொல்லி அந்த முடியாதுன்ற வார்த்தையை மாற்றி எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற தேவ வல்லமை அவர்கள் மேல இறங்குச்சு அப்படின்னா, கர்த்தருக்காக வைராக்கியமாக நிற்கும் போது அவர்கள் சரித்திரத்தை படைக்கும்படியாக, சமுதாயத்தை சீர்திருத்துறவர்களாக, கர்த்தருக்கு நேராக தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்து சாட்சியுள்ளவர்களாக வாழ கர்த்தர் பயன்படுத்துகிற பாத்திரங்கள் நமக்கு முன்பதாக இப்படியாக இருக்கும்போது நம்மளாலையும் இந்த நாட்களிலே சரித்திரம் படைக்கிற வாழ்க்கை வாழ முடியும். நம்ம சந்ததிகளையும் அப்படியாக உருவாக்கும்படியாக கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த வாய்ப்புகளை பயன்படுத்தும்படியாக இந்த நாளிலே நம்மோடு பேசுகிறார். இந்த வார்த்தையின்படியாக கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து நடத்துவாராக. God bless you.